காலையில் டிஃபனுக்கு இட்லிக்கு பதில் இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு வந்து 1 கப்பு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை ஒரு 4-5 தடவை நல்லா கழுவிடலாம். கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் குறைஞ்சது ஊற வைக்கணும். நீங்கள் இதை காலையில் செய்தா இருந்தால் நைட்டே அரிசியை வந்து ஊற வச்சுருங்க. நான் வந்து நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன் காலையில் செய்யறதுக்கு வேண்டி. இப்போ வந்து காலையில் பார்க்கும்போது அரிசி நல்லா ஊறி இருக்கும். அரிசியை ஒரு தடவை கழுவிட்டு நம்ம வந்து அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி அரிசியை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் உள்ள தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இனி அரிசிக்கு கூட வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இனி இதில் தயிர் சேர்க்கணும். தயிரை வந்து ரொம்ப புளிப்பு இல்லாத தயிராக 1 கரண்டி தயிர். ரொம்ப புளிக்கிற தயிர் மாதிரி இருந்ததுன்னா ஒரு 1/2 கரண்டி சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப புளிப்பு இல்லாத தயிர்னால நான் 1 கரண்டி சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது. இதை நம்ம அரைச்சிடலாம். மாவு வந்து ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் மீடியமாக அரைச்சிக்கோங்க. அதேமாரி இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும். இப்போ இதில் வந்து ஒரு 3/4 கப்பு வந்து சொரைக்காய் நல்லா பொடிசாக துருவி தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் அதை புழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இல்லைனா மாவு கொஞ்சம் தண்ணி ஆயிரும். இப்போ சொரக்காவையும் சேர்த்துட்டு இதுக்கு கூட வந்து கருவேப்பிலை நல்லா சின்னதாக வெட்டினது சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக வெட்டி சேர்த்துருங்க. அடுத்தது வந்து தேங்காய் துருவல் சேர்க்கணும். தேங்காய் துருவல் வந்து நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. தேங்காய் நிறைய சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இனி இதை வந்து கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். இதே மாதிரி எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ வந்து ஒரு இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிடலாம். எண்ணெய் தடவியாச்சு. இப்போ ஒரு உருண்டை மாவு, ரொம்ப பெரிய உருண்டை இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியமாக எடுத்துகிட்டு இதில் அப்படியே லைட்டாக தட்டிடுங்க. ரொம்ப அழுத்தி தட்ட தேவையில்ல. லைட்டாக அப்படியே ஒரு தட்டு தட்டி விட்ருங்க. இதே மாதிரி எல்லாம் வச்சுட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு இதை நல்லா வேக வைக்கணும். குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது இது நல்லா வேகணும். நல்லா வேகணும் இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சிட்டுது. இதை திறந்து பார்க்கலாம். இப்போ இது நல்லா வெந்துட்டுது. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இனி இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற வச்சிடலாம். ஆறின பிறகு இதை வந்து ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்தோன்னா அழகாக கலண்டு வந்துடும். தண்ணி எதுவுமே தெளிக்க தேவையில்லை. இட்லிக்கு தெளிக்கிற மாதிரி சும்மா ஸ்பூன் வச்சு எடுத்தாலே வந்துடும். ரெடி ஆகிட்டுது. இது சும்மா சாப்பிடவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் கார சட்னி கூடயோ தேங்காய் சட்னி கூட தொட்டு சாப்பிட்டா கூட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.